जननी जन्म सौख्यानां वर्धनी कुल संपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिभ्यश्च राघवे केतवे नमः गजाननं भूतगणादि सेवितं कपित्त जम्बो फलसार पक्षिदं उमासुदं सोह विनाश कारणं नमामि विघ्नेश्वर पादपंकज महागणपति துணை கொண்டு நவகிரக தேவதா துணை கொண்டு உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புறேன். தற்போது நான் பார்க்கக்கூடியது 12 ராசிகளுக்கான குணாதிசயங்கள். இந்த ராசியில் பிறந்தவங்க இவங்க இப்படி தாங்க இருப்பாங்க, இதை மாற்ற முடியாது. இது எல்லாருமே ஆவலாக ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுப்பீங்க என்றதில், ஐயோ என் ராசிக்கு என்ன சொல்ல போகிறாங்க, மேஷத்துக்கு என்ன சொல்ல போகிறாங்க, மிதுனத்துக்கு என்ன சொல்ல போகிறாங்க, சிம்மத்துக்கு என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு ஒரு உத்வேகத்தோடு இருப்பீங்க. ஸோ நம்ம ராசிக்கு என்ன சொல்கிறாங்க, எப்படி கரெக்டாக சொல்கிறாரா சார் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆவலாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இதையே நான் இந்த ஒரு கண்டென்ட்டாக இந்த ஒரு கான்டென்ட் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, இது எல்லாருக்குமே வாழ்க்கையில் தேவையானது. இப்போது ஒரு ஜாதகம் பார்க்குறீங்க, ஒரு கல்யாண பொருத்தம் பார்க்குறோம். நம்ம கல்யாண பொருத்தம் பார்க்கும்போது பொண்ணு வீட்டுக்காரங்க மாப்பிள்ளை வீட்டு ஜாதகத்தை காட்டும்போது என்ன தெரியுமா கேட்பாங்க, சாமி இந்த பையன் நல்ல கேரக்டரா அப்படின்னு கேட்பாங்க. இவன் எப்படி இவன் வச்சு பார்த்துப்பானா, பொண்ணை கடைசி வரைக்கும் வச்சு பார்த்துப்பானா, இவன் கேரக்டர் நல்ல கேரக்டரா, சிகரெட்டு பிடிப்பானா, தண்ணி இன்னி அடிப்பானா, எப்படி இருப்பான் அப்படின்லாம் சில பேர் கேட்பாங்க. நீங்கள் ஒரு சில படத்தில் கூட என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறிய கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு சில படங்களில் சொல்லுவாங்க என்ன கேரக்டர். ஸோ இப்போ சத்யராஜ்னு நினைக்கிறேன், அவர் தான் சத்யராஜ் சார் தான் நினைக்கிறேன். என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேன். என்னையா உன் கேரக்டர் சொல்லியா, நான் தெரிஞ்சுக்கிறேன், இப்போ தெரிஞ்சுக்கிறேன், உன் கேரக்டர் என்னையா சொல்லியா, நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு தான் இன்றைக்கி இந்த 12 ராசிக்கும் எப்படியும் இப்போ அதாவது சத்யராஜ் சாராக இருந்தால் கூட 12 ராசியில் ஒரு ராசியில் அவரும் பிறந்திருப்பார் இல்லையா, தெரிஞ்சிடும் இல்லையா யார் எப்படி என்ன சொல்கிறாங்க என்ன அப்படிங்கிறது. ஏன்னா அவங்கெல்லாம் வந்து ஒரு லெஜெண்ட், அவங்கெல்லாம் சத்யராஜ் சார்லாம் ஒரு லெஜெண்ட். அவங்களாம் அவங்கவுங்க ஃபீல்டு. எதுக்காக இந்த ஒரு வார்த்தையை நான் எடுத்தேன்னா, அந்த வார்த்தையை அவர் அடிக்கடி பயன்படுத்த, என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீ சொல்ல ஏதோ ஒன்று சொல்லுவார். அது எனக்கு அது ஃபுல்லாக தெரியல, ஏன்னா நான் ரொம்ப அதெல்லாம் பார்க்குறதில்ல. ஸோ அதனால் சொல்கிறேன். ஸோ அப்போ இந்த 12 ராசிக்கான குணாதிசயங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இது மானுக்கும் பொருந்தும் பெண்ணுக்கும் பொருந்தும். ஆணுக்கு மட்டும்தான் இல்லை, பெண்களும் இந்த மாதிரிலாம் இருக்காங்க. இப்படி தான் இல்லையா, போய்கிட்டே இருறா, இப்போல்லாம் வந்து மரியாதையே கிடையாது. இப்போல்லாம் போடா எல்லாம் உன்ன மாதிரி 1000 பேரை பார்த்தாச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இப்போல்லாம் தைரியமாக பேசுதுங்க எல்லாம் பொண்ணுங்களாம். அதெல்லாம் நீங்கள் பார்க்கக்கூடிய பெண்கள் 30 வருஷத்துக்கு முன்னாடி 25 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பெண்கள் அந்த பாவாடை தாவணி அந்த ஒரு அடக்கத்தோடு ஒரு நார்மலாக அப்போ பார்த்த பெண்கள் வேறு. இப்போ 2K கிட்ஸுங்கிறான், 3K கிட்ஸுங்கிறான், புரிய மாட்டேங்குது ஒன்றும். போடா அப்படின்ட்டு போகுதுங்க. அதெல்லாம் முன்னாடி மாதிரிலாம் கிடையாது. இப்போ காலங்கள் மாற எல்லாம் மாறிடுது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். 12 ராசிக்கான குணாதிசயங்கள்லாம் கேரக்டர் வைஸ் எப்படி இருக்குது என்னங்கிறத விலாவரியாக பார்ப்போம். கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ப்ளஸ் மைனஸ் எல்லாமே தெரிஞ்சுப்பீங்க. கன்னியாராசி நேயர்களை, உத்திரம் கன்னியாராசி, ஹஸ்தம் கன்னியாராசி, சித்திரை கன்னியாராசி. ஸோ இந்த கன்னியாராசிக்கு பற்றில நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவேன், பர்ஃபெக்ட் இல்லைன்னா அக்செப்ட் இல்லை, அவ்வளோதான். ஒரே கேரக்டர், இதுதான் அவங்களோட கேரக்டர். பர்ஃபெக்ட் இல்லைன்னா அக்செப்ட் கிடையாது. ஸோ உலகெங்கும் இதை பார்க்கக்கூடியவர்கள் சாமி கரெக்டாக சொல்லியிருக்காரு இல்லைங்கிறது உங்களுக்கு தெரியும். கன்னிராசி அவங்களுடைய கேரக்டர் பர்ஃபெக்ட் இல்லைன்னா அக்செப்ட் கிடையாது. பர்ஃபெக்டாக இருந்தால் ஓகே, இல்லைன்னா இல்லை. ஸோ கரெக்டாக தெரியும் உங்களுக்கு. ஏன்னா கன்னிராசிக்காரர்களிடம் பர்ஃபெக்ட் இல்லைன்னா சான்ஸ் கிடையாது. இவர்கள் லவ் ஆனாலும் சரி டீட்டெயில்டாக செக் பண்ணுவாங்க. லவ்வாக இருந்தால் கூட சரி, பண்ணலாமா வேண்டாமா, இது நமக்கு செட் ஆகுமா ஆகாதா, இருக்கலாம். இப்படியெல்லாம் இருந்துமே கன்னியாராசிக்காரர்களுக்கு முதல் கல்யாணம், ரெண்டாவது கல்யாணமும் செட் ஆகாமல் 3வது கல்யாணம் போகிறதெல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் இருக்குது. ஏன் இன்னும் சொல்லப்போனால் 3வது கல்யாணம் போகிறதுக்கு முன்னாடி முதல் மனைவியே திரும்ப வரத்துக்கான வாய்ப்பு வரும் சில பேருக்கு. அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். ஆண்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணுவாங்க. மிஸ்டேக் கண்டுபிடிக்கிறதுல எக்ஸ்பர்ட் யார்? ஆண்கள். நீ எங்கே தப்பு பண்ணாலும் சரி, கன்னிராசிக்காரங்க கிட்டது நீ தப்பிக்கவே முடியாது. வேற நீ எங்கே வேணாலும் மிஸ்டேக் பண்ணு, கன்னிராசிக்காரன் கரெக்டாக கண்டுபிடிச்ச, நீ இந்த இடத்துல இந்த தப்பு நீ பண்ணின நான் பார்த்தேன், இல்லைன்னு சொல்லி பார்க்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு கரெக்டாக இருப்பாங்க. கேரக்டர் வைஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. ஓவர் திங்கிங் ஸ்ட்ரிக்டாக தாங்க இருப்பாங்க கன்னிராசிக்காரங்க. இப்படி தான் இருக்கணும்னா இப்படி தான் இருப்பாங்க, இப்படி தான் இருக்கணும்னா இப்படி தான், ஸ்ட்ரிக்ட்டு தான் அவங்க, கரெக்டாக இருப்பாங்க. ஓவர் திங்கிங்னஸில் அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது.
கன்னியாராசி பெண்கள் கூட நீட் அண்ட் டிசிப்ளின்டாக இருப்பாங்க. ஹை ஸ்டாண்டர்ட், க்ளீன், ஆர்கனைஸ்டு லைஃப், ரெஸ்பெக்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. நான் சொல்கிறதெல்லாம் சில இதெல்லாம் ரைமிங்காக தான் இருக்கும். நீங்கள் அப்படியே கொஞ்சம் அப்படியே புரிஞ்சுக்கோங்க. அப்படியே என்ன ரெஸ்பெக்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். மரியாதையை அவங்க ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது ஒரு சில விஷயங்கள். லவ்லாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் லவ், ஃபீலிங்ஸ் காட்ட மாட்டாங்க. ப்ராக்டிக்கல் லவ் லவ்வாக இருந்தால் ப்ராக்டிக்கல் லவ். ஓகே, நம்ம ஏதோ கல்யாணம் பண்ணிடணும், லைஃப் நல்லா ப்ராக்டிக்கலாக நல்லா இதாக இருக்கணும். ஃபீலிங்ஸ் எல்லாம் காட்ட மாட்டாங்க. அதுக்குன்னு கண்ணே மானே தேனே பொன்மானே அப்படின்லாம் அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் காட்ட மாட்டாங்கன்னா ஆஞ்சநேயராக நம்ம இதை இப்போ இது பண்ணி காமிச்சு நான் அந்த இடத்துல வச்சுருக்கேன்னு சொல்லுறேன். அதெல்லாம் காட்ட தெரியாது. ஆனால் உண்மையான லவ் இருக்கும், உண்மையான லவ் இருக்கும். அதாவது அந்த காலத்தில் சொல்கிறாங்க இல்லையா, ஆஞ்சநேயர் வந்து இப்படிலாம் தன்னுடைய ஹிருதயத்தில் இப்போ இவரை ராமபிரானை வச்சுருந்ததெல்லாம் காமிக்கிறாங்க இல்லையா. எந்நேரமோ அந்த ராமபிரானை நினச்சி இப்போ இந்த மாதிரி இந்த காலத்தில் இந்த காதலுக்கு இதெல்லாம் சரி, அதுக்காக தான் இந்த உதாரணம் சொன்னேன், தப்பாக நினைக்காதீங்க. ஸோ ஏன்னா அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் காட்ட தெரியாது இந்த கன்னியா ராசிக்காரர்களுக்கு. ஸோ நான் அப்படி இப்போ ஆனால் அந்த மனசில் அந்த இருக்கும், அவ்வளோதான். ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அவங்கக்கிட்ட இப்போ இருக்காது. ஓவர் எக்ஸ்பெக்ட் ரொம்ப நிறையெல்லாம் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணும்போது சில பேர் வந்து இவங்களை கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. ஸோ கவனமாக இருக்கணும். ஸோ மேரேஜ் லைஃப்லலாம் கூட டிசிப்ளின்டு ஃபேமிலி லைஃபாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. ரூல்ஸ் இருக்கும், இப்படி தான் இருக்கணும், கோடு போட்டு வாடுறாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா. அதுக்கெல்லாம் இவங்கெல்லாம் இது பார்ட்னர் ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கணும். ஒய்ஃப் ரொம்ப இவங்களை அட்ஜஸ்ட் பண்ணி போகணுன்னு எதிர்பார்ப்பேன். ஒரு கணவராக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஆணாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, ஒய்ஃப் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போகணுன்னு நினைப்பாங்க, சமமாக போகணும்னு நினைக்க மாட்டாங்க. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போய் நீ ஏன் இப்படி கேட்க மாட்டேங்கிற அப்படின்னு. இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கும். ஒர்க்லாம் ரெஸ்பான்சிபிள் எம்ப்ளாயி நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இருக்கும். ஆஃபீஸ்லலாம் வந்து he is the one of the trusted பர்சனாக இருப்பாங்க, நம்பிக்கைக்குரியவர்களாக இருப்பார்கள். ஸோ சேவிங் ஸ்ட்ராங்காக இருக்கும், பட்ஜெட்லாம் மெயின்டைன் பண்ணுவாங்க, அன்னெசரிலாம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க, தேவைக்கு செலவு பண்ணுவாங்க, அந்த மாதிரிலாம். அதே போல் நெகட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா சில நேரத்தில் ஸ்ட்ரெஸ்ஸு, அன்சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, இதெல்லாம் உண்டு. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பாசிட்டிவான விஷயங்கள் டிசிப்ளின், க்ளீன்னஸ், ரெஸ்பான்சிபிலிட்டி, பர்ஃபெக்ஷன், இதெல்லாம் இந்த கன்னிராசிக்காரர்களுக்கே உரியது. ஸ்மால் மிஸ்டேக்குக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா பெரிய ரியாக்ஷன் இருக்கும், ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும். ரிலேஷன்ஷிப் அப்படின்னு எடுத்துட்டோன்னே ஸ்ட்ரிக்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க. யாராக இருந்தால் சுதந்திரம் கொடுக்கறதுக்கு சுதந்திரம் கொடுப்பாங்க, சுதந்திரம் இல்லைன்னா சுதந்திரம் கிடையாது தான், இப்படி தான் இருக்கணும்னு இப்படி தான் இருக்கணும், எக்ஸ்ட்ரா இருந்தார் இல்லைன்னு நீ ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை. சில இடத்துல கணவன் மனைவியே பேசிக்க மாட்டாங்க, தேவையே இல்லை, பேசிக்கவே மாட்டாங்க. ஏதாவது ஒரு சண்டை பிரச்சனை, நீ மேலே இரு, நான் கீழே இருக்கேன், நீ கீழே இருக்கு, நான் அந்த ரூமில் இருக்கேன், இப்படியே தான் போயிட்டு இருக்கும். தவிர அந்த லைஃப் நல்ல லைஃபா? அது நீ என்ன தான் காதலிச்சுக்க, அது ஒன்றும் நல்ல லைஃபா? உங்கள் கேரக்டர் வைஸ் அது அப்படி தான் இருக்குது, வேறு ஒன்றும் பண்ண முடியாது சார். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் கரெக்டாக இருக்கணும், பர்ஃபெக்டாக இருக்கணும், இல்லைன்னா நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன், இப்படி தான். அதாவது ஒரு சில நேரத்தில் சுத்தம் சுகம் தரும், சில நேரத்தில் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. ஸோ சில எப்படி இருக்கணும், எந்த இடத்துல எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்தோம். கன்னிராசிக்காரர்கள் பர்ஃபெக்டாக ஆக்குவாங்க, ஆனால் ஓவர் பர்ஃபெக்ஷனாலே ப்ராப்ளமும் வரும். இவர்களை மாற்ற முடியாது, இவர்களோடு ஸ்டாண்டர்டாக நாம தான் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். சுபம்.